ஹாய் எவ்ரிவன், திஸ் இஸ் ஃப்ரம் செபிஐஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம 16ஆம் தேதி தினமணி நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஈரான் அமெரிக்கா அமைதி ஒப்பந்தம் இறுதி, ஜூன் 19 கையொப்பம், ட்ரம்ப் அறிவிப்பு. ஸோ ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையே பார்த்தீங்க அப்படின்னா போர் வந்து நடந்திருக்கும், 107 நாட்களாக நடந்திருக்கும். தற்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹோர்மோஸ் நீரிணை வந்து திறக்கப்பட இருக்கிறதுனால கச்சா எண்ணெய் பார்த்தீங்க அப்படின்னா விநியோகத்தில் வந்து நிறைய பாதிப்பு வந்து ஏற்பட்டிருக்கும். இது வந்து பாதிப்பு சரியாக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, காலை உணவு திட்டம் 8ஆம் வகுப்பு வரை விரிவாக்கம், முதல்வர் விஜய் அறிவிப்பு. ஸோ இந்த டாபிக் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸில் வந்து கவர் ஆகும். ஸோ காலை உணவு திட்டம் செப்டம்பர் 15, 2022ஆம் ஆண்டு வந்து தொடங்கப்பட்டிருக்கும். மதுரையில் தொடங்கப்பட்டிருக்கும். அடுத்ததான் 2023ஆம் ஆண்டு எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸுக்கும் இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. 2024ஆம் ஆண்டு கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ், ரூரலில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸுக்கு எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அடுத்ததான் 2025ஆம் ஆண்டு ஆல் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த திட்டத்தை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ தற்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த திட்டமானது 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய அந்த மாணவர்களுக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கும். தற்போது 8ஆம் வகுப்பு வரை இந்த திட்டம் வந்து முதலமைச்சர் விஜய் அவர்களால் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. ஸோ இது என்னைக்கு இனிஷியேட் பண்ண போறாங்க அப்படின்னா செப்டம்பர் 17ஆம் தேதி. இந்தியா ஸ்லோவேக்கியா இடையே 11 முக்கிய ஒப்பந்தங்கள். ஸோ இந்த டாபிக் வந்து குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 இந்தியா அண்ட் வேர்ல்டில் கவர் ஆகும். ஸோ 1993 ஸ்லோவேக்கியா விடுதலை பெற்ற பிறகு இதுவரைக்கும் இந்திய பிரதமர் வந்து யாரும் அங்கே சென்றதில்லை. தற்போது பார்த்தீங்க அப்படின்னா மோடி அவர்கள் முதல் முறையாக அந்த நாடு வந்து விடுதலை பெற்ற பிறகு அங்கே வந்து போயிருக்காங்க. ஸோ வாகன உதிரிப்பாகத்துறை, ரயில்வே துறை, மேம்படுத்தப்பட்ட உற்பத்தி துறை, ஸோ இதில் வந்து இந்த நாடுகளிடையே ஒப்பந்தங்கள் வந்து போடப்பட்டிருக்கு. முதலாக மோடி அவர்கள் பிரதம அமைச்சராக பதவியேற்ற பிறகு முதலாக 2014ஆம் ஆண்டு பூட்டானுக்கு வந்து அந்த பயணத்துக்கு வந்து போயிருப்பாரு முதன்முறையாக. ஸோ 100வது முறையாக பார்த்தீங்க அப்படின்னா தற்போது வந்து ஸ்லோவேக்கியா நாட்டுக்கு வந்து சென்றிருக்காங்க. அரசு பேருந்துகளில் மகளிருக்கு இலவச பயணம் கேரளத்தில் அமல். ஸோ பிரியதர்ஷினி அப்படிங்கிற பேர்ல வந்து இலவச பேருந்து திட்டத்தை வந்து கேரளா கவர்மெண்ட்டும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த திட்டங்கள் இருக்கக்கூடிய மாநிலங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கர்நாடகம், தெலுங்கானா, தமிழகம் மற்றும் ஆந்திரா. ஸோ தமிழகத்தில் மே 2021ஆம் ஆண்டு இந்த திட்டம் வந்து தொடங்கி வைக்கப்பட்டிருக்கும். ஸோ இப்போ இந்த கேரளா கவர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கேரள அரசு மகளிர் மற்றும் சாதாரண கேரள அரசு பேருந்துல பார்த்தீங்க அப்படின்னா மகளிர் மற்றும் 3ஆம் பாலினத்திற்கான அந்த சலுகைகளை வந்து அறிவிச்சிருக்காங்க. கீர்த்தி சக்ரா விருது பெற்ற ராணுவ வீரருக்கு தமிழக அரசு சார்பில் ரூபாய் 48 லட்சம். ஸோ இந்த டாபிக் குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 2 அவார்ட்ஸ் அண்ட் ஹானர்ஸ்ல வந்து கவர் ஆகும். ஸோ வார் டைம்ல வீரமாக செயல்படக்கூடிய அந்த வீரர்களுக்கு வழங்கப்படக்கூடிய விருது பார்த்தீங்க அப்படின்னா பரம்வீர் சக்ரா, அதுக்கப்புறமா மகாவீர் சக்ரா, மூன்றாவதாக இருக்கக்கூடியது வீர் சக்ரா. இதுவே போர் அல்லாமல் தீவிரவாதம் இந்த மாதிரியான அந்த காலத்துல வந்து சிறப்பாக செயல்படக்கூடியவங்களுக்கு வழங்கக்கூடிய அந்த அவார்டு தான் பார்த்தீங்க அப்படின்னா முதலாவதாக வரக்கூடியது அசோக சக்ரா, இரண்டாவதாக வரக்கூடியது கீர்த்தி சக்ரா, மூன்றாவதாக வரக்கூடியது ஷௌரிய சக்ரா. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இரண்டாவதாக அமைதி கால அந்த நடைமுறையில் வந்து இரண்டாவதாக இருக்கக்கூடிய விருது வந்து கீர்த்தி சக்ரா. இதுல இந்திய இராணுவத்தின் பீரங்கி படையில் பணியாற்றி வரும் தமிழகத்தின் தேனி மாவட்டத்தை சேர்ந்த லான்ஸ் நாயக் அப்படிங்கிற பதவி வகிக்கக்கூடிய மீனாட்சி சுந்தரம் அவங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா 2024ஆம் ஆண்டு டிசம்பர் 19ஆம் தேதி ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாநிலத்தில் உள்ள அந்த குல்காம் பகுதியில் நடைபெற்ற அந்த பயங்கரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கையின் போது இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா சிறப்பாக செயல்பட்டிருப்பார். அதற்காக தான் இந்த கீர்த்தி சக்ரா விருது வந்து அவருக்கு வழங்கப்பட்டுள்ளது.